ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது பழைய ஹீரோஸோட ஹிட்டான படத்தை டைட்டில் வந்து இவங்க புது படத்துக்கு டைட்டிலாக யூஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற டைட்டிலாம் வந்து சில படம் ஹிட்டாக இருக்குது, நிறைய படம் ஃப்ளாப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட ஹிட்டான மூவி டைட்டில் யூஸ் பண்ணி ஃப்ளாப்பை கொடுத்து அந்த டைட்டிலை மட்டும் அசிங்கப்படுத்தாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழைய ஹீரோவையே இப்போ புது படத்தில் அவங்க படத்தில் யூஸ் பண்ணி அந்த ஆக்டரையே அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, ரீசெண்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற வா வாத்தியார் மூவி பற்றி தான் சொல்கிறேன். கார்த்தி, கீர்த்தி ஷெட்டி, ஆனந்த்ராஜ், ராஜ்கிரண் சார் இவங்களாம் நடிச்சு ரிலீஸ் ஆகிருந்த படம் தான் இந்த வா வாத்தியார். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சூதுகவம் எடுத்த நலன் குமாரசாமி. சரி, இந்த படத்தில் எனக்கு என்ன ஒர்க் ஆச்சு இல்லைன்னு சொல்கிறேன். இந்த படத்தோட ஜஸ்ட் அந்த பிளாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தென் இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டியோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த ரெண்டு மட்டும் தான் எனக்கு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, அது தப்பு இல்லை. ஆனால் இந்த கதையில் அவங்க சொல்கிற விதத்தில் நம்மளுக்கு வந்து சிங்க்கும் ஆகலை, கனெக்ட் ஆகலை. ஸோ என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப அடி வாங்கிச்சு இந்த படத்தில். அவர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தென் கார்த்தி சாரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ ஒரு எஃபர்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவரோட ஃபிட்னஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பேடாக ஃபீல் ஆச்சு. ஃபிட்டான ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கேஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஹீரோ மட்டும் ஃபிட்டாக இல்லாமல் இருக்காரு. இது என்ன நாயினே தெரியல. இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். கொஞ்சம் கூட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. படத்தில் போய் உக்காந்து முடிகிற வரைக்கும் சும்மா உக்காந்துட்டு வந்த மாதிரி இருக்குது. தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்த்த ஃபீலே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பிராண்டாக போச்சு படம். எங்கேயுமே ஒரு ஹையாக எதுவுமே இல்லாமல் போச்சு. தென் இந்த படத்தில் இன்னொரு பிரச்சனைனா ரைட்டிங். இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கெட்ட போலீஸாக இருக்க கார்த்திக்கு செத்து போன எம்ஜிஆரோட ஆவி கார்த்திக்குள்ள வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கதை இருக்குது. இது ஐடியாவாக நல்லா இருக்குது, பட் எக்ஸிக்யூஷன் ரொம்ப புவராக இருந்துச்சு. இந்த படத்தை தேட்டர் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த படம் சுமார்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒஸ்ட்னே சொல்லலாம். கொஞ்சம் கூட ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டரே இல்லாத ஒரு படம் இது. அண்ட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பேடாக ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, சந்தோஷ் நாராயணோட மியூசிக் அண்ட் சாங்ஸ் தான். அந்த எம்ஜிஆர் சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணி கெடுத்து வச்சிருக்காங்க ஒரு பாட்டை. எதுக்கு அப்படி பண்ணானே தெரியல சந்தோஷ் நாராயணன். அப்புறம் பிஜிஎம் கூட எதுவுமே சரியில்லை. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏதாச்சும் அவங்களுக்கு சேலரி செட்டில் பண்ணாரா இல்லைன்னு தெரியல. அவ்வளோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் மியூசிக் ஃப்ரம் சந்தோஷ் நாராயணன். ஓவரால் எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த பொங்கல் ஹாலிடேஸில் எங்கே போகிறது எல்லா படம் சொல்லிட்டு தேட்டர் சும்மா போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போகிறேன்னு நினச்சிங்கன்னா போங்க. நான் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு 2 ஸ்டார்ஸ் தான் கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாப்பி பொங்கல். பை.